வெல்கம் பேக் டு தி வத்திக்குச்சி. தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போதா? வாக்கு எண்ணிக்கை வர்ற 4ஆம் தேதி நடக்க இருக்கு. அதுக்கு முன்னாடியே வைகோ ஒரு மிகப்பெரிய சிக்னலை ஒன்று கொடுத்துருக்காரு. தாவேக்கா அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்குமா? இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவடைஞ்சு ஏப்ரல் 29ஆம் தேதி பல கருத்து கணிப்புகள் வெளியாச்சு. அதில் சில கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக மறுபடியும் ஆட்சி அமைக்கும். சில பேர் அதிமுகவும் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, தாவேக்கா ஆட்சி அமைக்கும்னு சில பேர் சொல்கிறாங்க. இதில் பெரிய கேள்வி என்னன்னா, இவங்களில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்றது தான். இந்த சூழ்நிலையில தான் மதிமுகவோட பொதுச் செயலாளரான வைகோ மிகப்பெரிய பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கருத்து கணிப்புகளும் ஒரே மாதிரி கிடையாது, அதனால் ரிசல்ட் வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதாவது அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, யார் ஆட்சி அமைக்க போகிறான்றது ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆனால் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, விஜயோட தலைமையிலான தாவேக்கா ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்குது. மாணவர்களும் முதல் முறையாக ஓட்டு போட்ட வாக்காளர்களும் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது யூத் ஓட்டு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும் அப்படின்னு சொன்னார். தமிழ்நாட்டில் பல வருஷமாக திமுக விசஸ் அதிமுக கிட்ட தான் நேரடி போட்டியே. ஆனால் இப்போது தாவேக்கா மிகப்பெரிய மாற்றாக பார்க்கப்படுது. வைகோ இன்னொரு விஷயம் சொன்னார். திராவிட இயக்கம் தியாகத்தாலையும் போராட்டத்தாலையும் உருவானது, அது எப்பவுமே இருக்கிற மிகப்பெரிய சக்தின்னு தெரிவிச்சிருந்தார். மேலும் அவர் பாஜகவை பார்த்து ஒரு விஷயம் சொன்னார். திராவிட இயக்கத்தை யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். கேரளாவில் பாஜக வர முடியாது, ஆனால் மேற்கு வங்கத்தில் வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். இதெல்லாம் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட். சரி, இதெல்லாம் பற்றி பார்த்ததுக்கப்புறம் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருமா, இல்லை அதிமுக கம்பேக் கொடுக்குமா, தாவேக்கா ஆட்சிக்கு எல்லோருக்கும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்குமா? எல்லா கேள்விகளுக்கும் பதில் மே 4ஆம் தேதி தெரிய வரும். இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.